ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சாரா ஜஸ்மின் உயிரோடு. சபையில் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் பரபரப்பு. சிக்கவுள்ள முன்னாள் அரசியல்வாதிகள். சிறைக்குள் இருக்கும் டக்ளஸ் ஜோன்ஸ்டன் மற்றும் அவரின் மகன்களுக்கு ஒரே நேரத்தில் திடீரென ஏற்பட்ட உடல் கோளாறு. நாட்டின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு, உடனடியாக வெளியேறுமாறு சில பகுதிகளுக்கு அறிவுறுத்தல். வெனிசுலா ஜனாதிபதிக்கு நடந்ததே இலங்கை ஜனாதிபதிக்கும் நடக்கும், அனுர அரசை எச்சரித்த நாமல். எதிர்க்கட்சியில் இருக்கையில் முன்பு சண்டியர்கள், இன்று நொண்டியர்கள். நாடாளுமன்றில் பாய்ந்த எம்பி. ஜனாதிபதி அனுரவின் அதிரடியால் பலருக்கு காத்திருக்கும் சிக்கல். வீதி விளக்குகளுக்கான பணத்தை இனிமேல் மக்களிடம் அறவிட திட்டம். தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாட்டையே உலுக்கிய ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சந்தேக நபரான சாரா ஜஸ்மின் உயிரோடு இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு இது தொடர்பாக மேலதிக தகவல்களை வெளியிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். சாரா ஜஸ்மின் மரணமடைந்து விட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் இந்தியாவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட கருத்தில் எவ்வித உண்மையும் இல்லை. இந்த பெண் தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றதோடு அனைத்து தகவல்களையும் வெளிப்படுத்த முடியாது. இந்த ஈஸ்டர் தாக்குதலில் யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. விரைவில் இதனை வெளிப்படுத்துவோம் என்றும், இப்பொழுது இதனை வெளியிட்டால் மேலதிக விசாரணைகளுக்கு தடங்கல்களை ஏற்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கைதான முன்னாள் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன்களும் தற்போது மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இவர்கள் வைத்தியர்களின் ஆலோசனைக்கு அமையவே சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதோடு, முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்களின் குடும்பத்தினர் வீட்டில் இருந்து உணவு கொண்டு வர சிறை அதிகாரிகளிடம் விடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நாளிலிருந்து மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வழங்கப்படும் வழக்கமான உணவை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் நிலச்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் மூத்த புவியியலாளர் டாக்டர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். செங்குத்தான சரிவுகள், பள்ளத்தாக்குகள், செயற்கை பள்ளத்தாக்குகள் அல்லது ஆபத்தான பகுதிகள் வழியாக செல்லும் சாலைகள் உள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் நிலச்சரிவு எச்சரிக்கைகளுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ள எச்சரிக்கைகளுக்கு கவனம் செலுத்தி மக்கள் தமது உயிரை பாதுகாக்க அந்த இடங்களில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மத்திய மாகாணத்தின் 2 மாவட்டங்களில் உள்ள 3 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியிடப்பட்ட நிலச்சரிவு வெளியேற்ற சிவப்பு அறிவிப்பினை தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு மேலும் நீடித்துள்ளது. பதுளை மாவட்டம் கந்தகெட்டிய, மாத்தளை மாவட்டம் பில்கமுவ, நுவரெலிய மாவட்டம் ஹங்குரன்கத்த மதுரட்ட, பதுளை மாவட்டம் பதுளை ஹலியல, பசறை லொணுகல வெளிமடை, மீககாவில கண்டி மாவட்டம் டோலுவ, மாத்தளை மாவட்டம் அம்பங்கங்கா ஹோரளைய, மொனராகலை மாவட்டம் பிபில ஆகிய இடங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கே வங்களா விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு, நாளை முதல் நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நடந்ததே இலங்கையிலும் நடக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எச்சரித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை மறந்து மேற்குலகின் தேவைக்கேற்ப அனுர அரசு தொடர்ந்து செயற்படுமானால் வெனிசுலா நிலைதான் ஏற்படும் என்றும் நாமல் தெரிவித்துள்ளார். ஒரு பாடசாலை பாடப்புத்தகத்தில் உள்ள விடயங்களே தெரியவில்லை என்றால் நாட்டு மக்கள் பற்றி இந்த அரசு எப்படி புரிந்து கொள்ளும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கலாச்சாரம், ஆன்மீக பண்பாடு இல்லாமல் நாடு ஏனோ தானோ என்று சில மேற்குலக நாடுகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பயணிப்பது ஆபத்தானது என்றும் தெரிவித்துள்ளார். காரணம், வெனிசுலா நாட்டுக்கு வந்து விமானத்தில் ஜனாதிபதியை கொண்டு சென்றது போன்று இலங்கையிலும் நடக்கக்கூடும். நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமம் என கூறப்பட்டாலும் ஆளும் கட்சியினருக்கு வேறுபட்ட விதத்தில் செயற்படும் நிலையே உள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்தோடு பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும், கல்விக்கு ஏற்பட்டுள்ள சீரழிவு தொடர்பிலேயே அவர் பதவி விலக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். போதைக்கு அடிமையானவர்கள் அதிகரித்து வரும் நிலையில் இவர்களின் தகவல்களை கண்டறிவதன் அவசியம் மற்றும் அது தொடர்பான தரவுகளை சேகரிக்க
கணக்கெடுப்பை நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் 3வது அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வர்த்தகர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு எதிராக பாரிய சமூக தாக்கத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளதோடு நாட்டின் எதிர்கால சந்ததியினரை போதைப்பொருள் அழிவிலிருந்து மீட்டெடுக்க அனைவரும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2026 ஜனவரி 5ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 1821 கிலோ 174 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய விடயங்களை கொண்ட தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி ஆலோசனை குழு அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த அனுமதி நேற்று வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கல்வித்தரத்தை பாதுகாக்கவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசாங்கம் இந்த மறுசீரமைப்பு பணியை முன்னெடுத்துள்ளது. இப்பொழுது கல்வி முறையில் காணப்பட்ட ஒரு பெரிய குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பாடப்புத்தக பிரச்சினை காரணமாக பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என நாமல் உட்பட பல அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. புதிய மின்சார கொள்கையின் ஊடாக தமது பிரதேசத்தில் உள்ள வீதி விளக்குகளுக்கு ஏற்படும் செலவை அந்த பிரதேச மக்களின் மின்சார கட்டணத்தில் அறவிடுவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மின் பாவனையாளர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் அச்சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவிக்கையில், ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் பயன்படுத்தப்படும் வீதி விளக்குகளின் வேட் அளவை கணக்கிட்டு அத்தொகையை அப்பிரதேசத்தில் வசிக்கும் மக்களிடையே பகிர்ந்து அவர்களின் மின்சார கட்டணத்துடன் இணைக்க முயற்சிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சேர்க்கப்படும் தொகை பாவனையாளரின் மின்சார கட்டண பெறுமதியில் 2.2 வீதத்துக்கும் மேற்படாத ஒரு தொகையாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீதி விளக்குகளை பராமரிக்கும் மற்றும் முகாமைத்துவம் செய்யும் அதிகாரம் தற்போது பிரதேச சபை, நகர சபை மற்றும் மாநகர சபைகள் வசமே உள்ளது. இருந்தாலும் புதிய யோசனையின் ஊடாக இந்த அதிகாரத்தை உள்ளூராட்சி மன்றங்களிடமிருந்து நீக்கி அதனை நிர்வகிக்க தனியானதொரு நிறுவனத்தை உருவாக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இருவருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மகேசி விஜயரத்னவின் மகளுக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு பிரதம நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதோடு சந்தேக நபருக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. அதைத் தொடர்ந்து திறந்த நீதிமன்றத்துக்கு குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்டுள்ளது. தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தான் குற்றவாளி அல்ல என பிரதிவாதி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கினை மீண்டும் எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சியில் இருக்கும்போது சண்டியர்களாக செயற்பட்டவர்கள் அரசாங்கத்துக்கு வந்ததும் நொண்டியர்களாக மாறிவிட்டதாக புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கடல் தொழில் மற்றும் நீர்வாழ் உயிரின வளங்கள் சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் மரங்கொத்தி பறவை போன்றது. வெனிசுலா பிரச்சனை 2018ஆம் ஆண்டு காலத்தில் வந்தபோது தற்போதைய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அப்போது அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் சென்று சுற்றி வளைத்தனர். ஆனால் இப்போது அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் சென்று இவர்களின் வேறு தரப்பினரை சுற்றி வளைத்துள்ளனர். இவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது சண்டியர்களாகவும் அரசாங்கத்தில் இருக்கும்போது நொண்டியர்களாகவும் மாறிவிட்டனர். இப்போது இவர்களால் எதுவும் பேச முடியாத நிலைமை. அதே நேரம் கல்வி மறுசீரமைப்பு விடயத்தில் நாங்கள் பிரதமரை அவமதிக்கும் வகையில் எதனையும் கூறப்போவதில்லை. இந்த பிரச்சனையில் தவறு எங்கே நடந்துள்ளது என்பதல்ல விடயம். கெஹலிய ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் சர்ச்சைக்குரிய மருந்து ஊசிகளை இறக்குமதி செய்திருந்தாலும் அவற்றை நோயாளர்களுக்கு செலுத்தியவர் அவர் அல்ல. ஆனால் அவரே சிறைக்கு சென்றார். அதே போன்றுதான் பிரதமருக்கும் இதில் பொறுப்பு கூறுவதிலிருந்து தப்பிக்க முடியாது. நான் சிறைக்கு சென்ற விடயத்திலும் அதிகாரிகளே வங்கியிலிருந்து பணத்தை பெற்றனர். ஆனால் நான் பணம் பெறவில்லை என்றாலும் இறுதியில் சிறைக்கு சென்றது நான். அது போன்றுதான் பிரதமருக்கு இதிலிருந்து விலகிச் செல்ல முடியாது. நிச்சயமாக கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் சாமர சம்பத்துக்கு தண்டனை வழங்கப்பட்டதை போன்று பிரதமருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இல்லையென்றால் அவர் பதவி விலக வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது புதிய வெளியுறவு கொள்கையான டொன்ட்ரோ கோட்பாட்டின் கீழ் பல நாடுகளை தனது அடுத்த இலக்குகளாக அடையாளப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இது குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அடுத்து கிரீன்லாந்து தீவு முழுவதையும் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அங்கு ரஷ்யா மற்றும் சீன கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது
கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த இடத்தில் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ராணுவ தளபாடங்களுக்கு தேவையான அரிய மண் தாதுக்கள் அதிகளவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டுகளில் துருவ பனிக்கட்டிகள் உருகுவதால் புதிய கப்பல் பாதைகள் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் கிரீன்லாந்தின் பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சன் தீவின் மீதான அமெரிக்க கட்டுப்பாட்டின் கருத்தை கற்பனை கதை என விவரித்து ட்ரம்பிற்கு பதிலளித்ததும் குறிப்பிடத்தக்கது.